அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு திருச்சி மாவட்டத்தில் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஸ்ரீரங்கம் மற்றும் திருவானைக்கோயில் பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை ஒருங்கிணைந்து சந்தித்து அவங்களுக்காக மக்கள் குறைதீர்ப்பு முகாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்கிறாங்க, மக்களை போய் சந்திச்சிருங்க, மக்களுடைய குறைகளை கேட்டு அவங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அதை உடனடியாக சரி செஞ்சு கொடுங்க, அதற்காக அதிகாரிகளும் நேரடியாக களத்தில் வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் கலெக்டர் மீட்டிங்லேயும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதன்படி இன்றைக்கு ஸ்ரீரங்கம் மற்றும் திருவானைக்கோயில் பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்களை சந்தித்து அவர்களுக்கான மக்கள் குறை தீர்ப்பு முகாம் இங்கே நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த முகாமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அனைத்து துறையில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், திருச்சி மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் எல்லாருமே எல்லா துறையிலிருந்தும் இங்கே என்னோட கலந்துகிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் நிறைய மனுக்களோட அவங்களுடைய குறைகள் எல்லாமே இங்கே சொல்லி அதற்கான விஷயங்களை சரி பண்ணி தரணுன்றதை ரிக்வஸ்ட்டாக வச்சுருக்கிறாங்க. நிறைய பட்டா பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்கிறாங்க. அதே போல் தண்ணீர் பிரச்சனை, கால்வாய் பிரச்சனை, வேலை வாய்ப்புகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, இது மாதிரியான ரொம்ப அடிப்படையான தேவைகளுக்கு வீட்டு வசதி செஞ்சு தர்றது, உடல் உபாதைகளுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தர்றது, அதே போல் இந்த உரிமை தொகைகள் கிடைக்காதவங்க அந்த உரிமை தொகைக்காக ரிக்வஸ்ட் பண்ணுறது, பென்ஷன் கிடைக்காதவங்க பென்ஷனுக்கு ரிக்வஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இது போன்ற அடிப்படை தேவைகளுக்கான அவங்களுடைய குறைகளை என்னிடம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த விஷயத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக அதிகாரிகளோட உடனடியாக அவங்களுக்கு என்னென்ன பண்ண முடியுன்றதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணி அந்த குறைகள் எல்லாம் சரி செய்து தருவதற்கான நடவடிக்கைகளை இந்த குறை தீர்ப்பு முகாம் போல் எடுத்திருக்கிறோம். இது இன்றைக்கு மட்டும் இல்லை, இப்போ ஸ்ரீரங்கம் திருவானைக்கோயில் பகுதியில் பண்ணுறோம், அடுத்தது சிறுகமணி பேரூராட்சியில் இதை பண்ணுறோம். அடுத்த ஒரு 3 நாட்கள் தொடர்ந்து ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி முழுக்க இருக்கக்கூடிய மணிகண்டம் ஒன்றியம், அந்தநல்லூர், மணப்பாறை போன்ற ஒவ்வொரு இடங்கள்லையுமே நாங்கள் நேரடியாக சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதிகாரிகளோடு சேர்ந்து சந்தித்து அவங்களுடைய குறைகள் எல்லாத்தையும் கேட்டறிஞ்சு அதற்கான சொல்யூஷனை கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியாக இதை எடுத்திருக்கிறோம். தொடர்ந்து இது ஒரு தடவை மட்டும் இல்லாமல் ஒரு பீரியாடிக்கல் இன்டர்வலில் மக்களை தொடர்ந்து சந்திக்கக்கூடிய இந்த நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்கும். ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த மக்கள் என்னை நம்பி வாக்களிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய குறைகளை எல்லாம் நிச்சயமாக சரி செய்வோன்னு சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நம்பி வாக்களிச்சிருக்கிறாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மக்கள் மீது மிகப்பெரிய அன்பு கொண்டவங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தொடர்ந்து இது போன்ற மக்கள் குறை தீர்ப்பு முகாம்கள் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகள் ஒன்றியங்கள்லையும் நிச்சயமாக நடைபெறும். அந்த தொடர்ச்சியாக நடைமுறையின் மூலமாக மக்களுடைய குறைகளை நேரடியாக கேட்டறிந்து அதிகாரிகள் மூலமாக அதை சரி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படும். இந்த ஆண்டு ஸ்ரீரங்கம் கோயில் கிழக்கு கோபுர வாசல் முழுமையாக பணிகள் திறக்கப்படுமா? அந்த கிழக்கு கோபுர வாசல் பணியை பொறுத்த வரைக்கும் அதில் கொஞ்சம் தொய்வு இருந்துச்சு. இப்போ நம்ம பொறுப்பேற்றதற்கு பிறகு அதை மிக விரைவாக முடிக்கணும்னு சொல்லி சம்மந்தப்பட்டவர்கிட்ட பேசியிருக்கிறோம். அதை மிக விரைவாக முடித்து அதை ஓப்பன் பண்ணுறதுக்கான அனைத்து பணிகளையுமே நான் முடிக்க விட்டுட்டு இருக்கிறேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு நிச்சயமாக அதை திறந்து மக்களுக்கான பயன்பாடு கொண்டு வரும். ஸ்ரீரங்கம் கோயில் தொடர்ந்து அதை மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையே அந்த அடிப்படை டாய்லெட் தான், அது சரியாக இல்லை, இன்னும் அமைக்கணும். அதுக்கு தான் சார் இப்போ இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த அறநிலை சமயத்துறையினுடைய பட்ஜெட் வெளியிடும் பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதாகவும் பக்தர்களுடைய வசதிகளை மேம்படுத்துவதற்காகவும் கோவில்களுடைய திருப்பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அதே போல் கோயில்களில் எந்த இடங்கள்லாம் இடிஞ்ச நிலையில் கோயில்கள் இருக்குது, வழிபாடு இல்லாத கோயில்கள் எந்த இடத்துலலாம் இருக்குது, இன்னும் கவனிக்கப்பட வேண்டிய சின்ன சின்ன கோயில்கள்லாம் இதெல்லாம் இருக்குது, நிறைய ஹிஸ்டாரிக்கலான டெம்பிள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் வழிபாடு இல்லாமல் இருக்குது. நிறைய இடங்கள் இன்னும் அவங்களுக்கான திருப்பணிகள் செய்யாமல், அந்த கோயில்களுடைய மண்டபங்கள் சரியாக இல்லாமல், கோபுரங்கள் சரியாக இல்லாமல், கோயில் பல இடங்களில் சிலைகள் சரியாக இல்லாமல், இப்படிப்பட்ட சூழலில் பராமரிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய கோயில்களை சரி பண்ணுறது, குளங்களை சரி செய்வது, கோயிலுடைய திருத்தேர்களை சரி செய்வது, அதே போல் ஆன்மீக ரீதியாகவும் சுற்றுலாத்தலங்கள் ரீதியாகவும் இணைந்து கோயில்களை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது, குறிப்பாக ஆன்மீகமும் நம்முடைய தமிழும் ஒன்றுக்கொன்று ஒன்றி பிணைந்தது, அதை மாற்றவே முடியாது. அப்போது நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஆன்மீகமும் தமிழும் அப்படின்றது ஒன்றி பிணைந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இது சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்முடைய பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அடிப்படை விஷயங்களோட சேர்த்து மிகப்பெரிய அளவில் மக்களுக்கான இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வரலான்னு இருக்கோம். அதற்கான முயற்சிகள் இந்த ரிஃபார்ம் பண்ணலான்னு இருக்கோம். நிச்சயமாக அதெல்லாம் அறிவிக்கப்படும். திருச்செந்தூர் கட்டண உயர்வு தொடர்பாக அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மதுரை போட்டு உத்தரவிட்டிருக்கோம். ஆல்ரெடி நம்ம வெளியிட்டிருக்கிறோம் சார். அந்த உயர்வை நாங்கள் பண்ணவே இல்லை, இன்னும் கட்டண உயர்வு பண்ணவே இல்லை. பட் பல இடங்களில் பண்ணியாச்சுன்னு சொல்லி ஒரு தவறான ப்ரொபகண்டாவை பண்ணிட்டு இருக்கிறாங்க. மக்களை தூண்டும் விதமாக பல முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ஏற்கனவே நடைமுறையில் இருந்த ஒன்று. அதற்கான விளம்பரத்தை கொடுத்து மக்கள்கிட்ட கருத்து கேட்பு தான் பண்ணியிருக்கிறாங்க. மக்களுடைய கருத்தின் அடிப்படையில் தான் முடிவு செய்யப்படும். மக்கள் கருத்தில் வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் அதை கைவிட போகிறோம். மக்கள் இல்லைங்க பண்ணலான்னு சொன்னால் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறோம். இதை நம்ம மிக தெளிவாக சொல்லிட்டோம். மக்களுடைய தீர்ப்புக்கு மாறாக இந்த ஆட்சியில் எதுவுமே நடக்காது.
அதற்கான ஆய்வுகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சார். அதுக்கான ஃபீஸிபிலிட்டிஸ்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். என்னன்னு செக் பண்ணிட்டு சொல்லுவோம். நேற்று ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு ஒரு விஐபி, அதாவது தலைமைச் செயலகத்திலிருந்து வருகை தரேன்னு சொல்லி பிரம்மாண்டமாக ஏற்பாடுலாம் பண்ணி அவர் சாமி தரிசனம் செய்து போயிருக்காரு. ஆனால் வந்தவர் யார் என்னன்னு கடைசியில் தெரியலங்கிற மாதிரி சொன்னாங்க. இது மாதிரி ஒவ்வொரு கோயிலையும் வந்து இப்போ கோயில் ஊழியர்கள் அதிகாரிகள் வரும்போது அது முன்னாடி அவங்களுக்கு தெரிவித்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லா கோயில்லையுமே இந்த விஐபி தரிசனங்களை பொறுத்த வரைக்கும் அதை வந்து நாங்கள் பல்வேறு இடங்களில் முறைப்படுத்த சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான கல்ச்சர்ஸில் வந்து நாங்கள் முடிவுகள் எடுக்கிறதுக்காக சில டிஸ்கஷன்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த கோயிலில் என்ன நடந்தது அப்படின்றத நான் விசாரிச்சுட்டு இருக்கிறேன். விசாரணை அடிப்படையில் அதற்கேற்ற முடிவுகள்லாம் எடுக்கணும். புரியல. அந்த நிலை மாறாமலாம் இல்லை சார். நான் பல்வேறு பொதுமக்களை சந்திச்சுட்டு இருக்கிறேன். ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் போது இன்றைக்கு 70-80% திருச்செந்தூர் கோயிலுடைய நிலைகள் மாறி இருக்குது. இன்னும் 10-15% இருக்க தான் செய்யும். ஏன்னா ஒரே அடியாக 100% யாராலையும் மாற்ற முடியாது. நீங்கள் நினைச்சாலும் அதை மாற்ற முடியாது. கரெக்டு தானே? அப்போ அந்த இடங்களில் 80% நிலை மாறி இருக்கிறது. பொதுமக்கள் நான் பார்க்குற இடத்துலலாம் திருச்செந்தூர் இப்போ மாறி இருக்குன்ற கருத்தை என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுமக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க. நீங்கள் டவுட் இருந்தால் கண்டிப்பாக நேரடியாக போய் பாருங்க. யாத்ரி நிவாஸில் வந்து தொடர்ந்து போலி இணையதளம் மோசம் நடந்துருக்கு. அந்த போலி இணையதளத்துக்கு எதிராக நானே வந்து கமிஷனர் காமினி மேடம் கிட்ட நேரடியாக போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, யாத்ரி நிவாஸுக்கு நாங்களே வந்து ஆன்லைன் புக்கிங்கை தொடங்கி ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டை கொடுக்கலாம் அப்படின்ற டிஸ்கஷன் இருக்குது. அதை ப்ரொபகண்டா பண்ணி அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து விளம்பரம் செய்து போலி இணையதளங்களுக்கு ஏமாறுதுங்கிற அந்த ப்ரொபகண்டாவை பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஆளுநர் மதுரையில் வந்து ஆய்வு மேற்கொண்டது வந்து சட்டப்படி அதற்கு ஏற்கனவே எங்களுடைய கட்சியில் பதில் சொல்லிட்டாங்க. அதை பாலிசி டிசிஷன் படி அவங்க பதில் சொல்லிட்டாங்க. நீங்கள் அதை அங்கே வாங்கிக்கலாம். பள்ளி கட்டிடம் வந்து ஆய்வு செஞ்சது சர்ச்சை அதை அந்த அமைச்சர் பதில் சொல்லிட்டாங்க. என்னுடைய துறை சார்ந்து கேளுங்க, என்னுடைய தொகுதி சார்ந்து கேளுங்க, நான் பதில் சொல்லுவேன். அமைச்சரவை கூட்டத்தில் அரசு சார்பில்லாத 2 பேர் பங்கேற்றாங்கன்னு சொல்லி அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டாங்க சார். அதெல்லாம் வந்து பாலிசி டிசிஷன். என்னுடைய அரசின் தலைமையில் இருக்கக்கூடியவர்கள், முதலமைச்சரோ கட்சியில் இருக்கவங்களாம் அதெல்லாம் பதில் சொல்லிட்டாங்க. இங்கே வந்து நான் மக்கள் குறை தீர்ப்பு முகாமுக்காக வந்திருக்கேன். மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுங்க. இந்து சமய அறநிலைத்துறை பற்றி கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லுவேன். இப்போ இந்த மக்கள் தொகுதிக்கு எல்லாரும் மனு கொடுக்குறாங்க. இந்த மனுக்களுக்கு தீர்வு காண்றதுக்கு ஃபண்டு எங்கேருந்து வரும், என்ன பண்ண போறீங்க? முதல்ல அவங்க கேட்கறது எல்லாமே பெருசாக கோடிக்கணக்கில் செலவு பண்ணுற விஷயங்கள்லாம் மக்கள் கேட்கல. நீங்கள் அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவங்க கேட்கறது எல்லாம் ரொம்ப சாதாரணமான பிரச்சனை. எங்கள் ஊரில் லைட் இல்லை, எங்கள் ஊரில் தண்ணி இல்லை, எங்கள் ஊரில் கால்வாய் அடைச்சிருக்குது, எனக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுங்க, ஏதாவது ஒரு ப்ரைவேட்லேயாச்சும் எங்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுங்க, உரிமை தொகை எங்களுக்கு கிடைக்கல, பென்ஷன் எங்களுக்கு கிடைக்கல, எங்களுக்கு தரமான மருத்துவம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க, எங்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சைக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க, இப்படின்னு ரொம்ப அடிப்படையான கேள்விகள் தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. முதல்ல இந்த அடிப்படையே வந்து இங்கே செய்யாமல் இருந்துருக்காங்க. இந்த அடிப்படைக்குலாம் பெரிய அளவு தொகையெல்லாம் தேவையில்லை. ஆல்ரெடி எங்களுடைய நிர்வாகத்தில் அந்த பணங்கள்லாம் இருக்கும். அதை வச்சு நாங்கள் செஞ்சுட்டு வருவோம். கவலையே படாது. அடிப்படை தேவைகளை செய்யாமல் இருக்கிறது காரணமே அரசு அதிகாரிகள் தான். அரசு அதிகாரிகள் மட்டும் இல்லை, அரசு அதிகாரிகளை சரியாக கையாளாத முன்னால் இருந்த அரசியல்வாதிகள்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து உத்தரவிடுறீங்க செய்யணும்ட்டு, அதை அதிகாரிகள் செய்யணும். அவங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் உத்தரவை மட்டும் கொடுத்துட்டு நம்ம போயிட்டு சட்டசபையில் உட்காந்துட்டோம், நம்ம அரசியல் கட்சிகளில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா அதை செய்ய மாட்டாங்க, ஃபாலோ பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த லேக் இருக்க தான் செய்யும். பட் நம்மளுடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு விஷயத்தையும் வாரம் ஃபாலோ பண்ணி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாதங்களும் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கும்போது நிச்சயமாக அரசு அதிகாரிகள் சிறப்பாக செய்வாங்க. இதுவரை எத்தனை கோயில் ஆய்வு செஞ்சிருக்கீங்க? ஆய்வு செஞ்சதில் எவ்வளோ முறைகள் இந்த மாதிரி கோயில் பணியாளர் ஊழியர் இருக்கிறோம், அவங்க எத்தனை பேர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க? அதற்கான டேட்டாலாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் கையோட கொண்டு வந்திருப்பேன். அதோட எண்ணிக்கை எனக்கு தெரியல. நிறைய கோயில்களில் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறேன். நிறைய கோயில்கள் மீடியாவில் வந்திருக்கு. மீடியாவில் வராத பல கோயில்களுக்கு நான் மறைமுகமாக ஆய்வு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வந்துருக்கோம். இந்து சமய அறநிலை கோயில்களை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களில் மாற்றங்களை கொண்டு வந்துருக்கோம். ஸ்ட்ரீம்லைன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒவ்வொன்றாக அறிவிப்பாக வெளிவரும்போது நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் சார். எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். எல்லாம் ஏன்னா இப்போ தான் நாங்கள் வந்து ஒரு 40 நாள் ஆகுது. நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் கவர்மெண்ட் கிட்ட கேட்குற மாதிரி உடனடியாக தீர்வு எதிர்பார்க்குறீங்க. 40 நாளில் நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்குமே அதற்கான தீர்வுகள் என்ன பண்ணலான்ற டிஸ்கஷனில் இருக்கும். அது எல்லாமே 360 டிகிரியில் அனாலிசிஸ் பண்ணி அதற்கான முடிவுகள் எடுத்துருவோம். அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன், கவலைப்படாதீங்க. அதற்கான இடங்களை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு பார்க்கிங் எப்படி பண்ணலாம், ஸ்ரீரங்கம் கோயிலில் இன்னும் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் பண்ணி தமிழ்நாட்டுடைய
நம்மளுடைய பெருமையாக அதை இன்னும் அதிகமாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பதற்கு நேஷனல் லெவலில் நிறைய கோயில்களில் பார்க்கிங் வசதி நீங்கள் ஒவ்வொரு கோயிலாக சொல்லிட்டே போனால் நான் ஒவ்வொரு கோயிலுக்கும் பதில் சொல்கிற மாதிரி இருக்கு. அங்கே மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. திருச்சியில தொடர்ந்து போதைப் பொருள் கலத்தின அதிகமாகிட்டே இருக்கு. நீங்க திருச்சி அமைச்சரா இருக்கீங்க, நிறைய இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க. அந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. இது கட்டுப்படுத்த என்ன கடந்த முறையே வந்து நான் ஒரு ரிவ்யூ மீட்டிங் வச்சிருந்தேன். அனைத்து துறை அதிகாரிகளோட கலெக்டருடைய தலைமையில் ரிவ்யூ மீட்டிங் வச்சிருந்தோம். அதுலேயே வந்து இந்த போதைப் பொருள் தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க சொல்லி, அதே மாதிரி இல்லீகலாக எங்கெங்கெல்லாம் லிக்வர் சேல்ஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஐடென்டிஃபை பண்ணி உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அதற்கான பணிகள் எல்லாம் முடுக்கி விட்டுருக்கோம். தொடர்ந்து ரோந்து பணிகளை வந்து அதிகப்படுத்தணும், தீவிரப்படுத்தணும். குறிப்பாக இரவு நேரங்களில் வந்து அந்த ரோந்து பணிகள் தீவிரப்படுத்தணும். பதில் சொல்கிற மாதிரி கேட்டீங்கன்னா எப்படி பதில் சொல்ல முடியும்? ஸோ இந்த மாதிரியான ரோந்து பணிகள் எல்லாமே வந்து நாங்கள் முன்னெடுத்துருக்கிறோம். ஸோ போதைப் பொருளை வந்து எந்த ஃபார்மாக இருந்தாலும் சரி, அது மதுவாக இருந்தாலும் சரி, போதைப் பொருட்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களுடைய நலனை கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்களில் வந்து திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ரிவ்யூ போட்டு அந்த ரிவ்யூவில் இதை தடுக்கிறதுக்கான தீவிரமான நடவடிக்கைகளை எடுக்க சொல்லியிருக்கிறோம். அதில் நிச்சயமாக எந்த தொய்வும் இருக்காது, நடவடிக்கை எடுப்பாங்க. நன்றி. மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் இல்லாம உங்களை நேரே சந்தித்து புகார் அளிக்கிறோம்னா எப்படி நான் வந்து சந்திக்கிறது? அந்த நம்பர்லாம் ரீச் ஆகலான்னு ஒரு புகார் வருது. லாஸ்ட் டைம் சொல்லிட்டேன், எனக்கு நோட்டே செய்திகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும்.